வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மணிப்பூரின் பாதுகாப்பு நிலைமையை தொடர்ந்து 2வது நாளாக அமித்ஷா ஆய்வு. சட்டம் ஒழுங்கை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துமாறு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக தகவல். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா அடுத்த மாதம் இந்தியா வருகை. இந்திய அரசின் அழைப்பை ஏற்று டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹரத் அறிவிப்பு. லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் கணக்கில் வராத ரூபாய் 12 கோடியே 41 லட்சம் பணம் பறிமுதல். அவருக்கு சொந்தமான வங்கி கணக்கில் இருந்த 6 கோடியே 42 லட்சம் பணம் முடக்கப்பட்டதாக தகவல். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 46,000 பேர் விண்ணப்பம். அதிகபட்சமாக பெரம்பூர் தொகுதியில் 3,531 பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்க விண்ணப்பித்து உள்ளதாக தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தாமல் திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் தான் திமுக வெற்றி பெற்றது என்று விமர்சனம். தாவேகாவுடன் கூட்டணி தொடர்பாக அதிமுக எந்த முடிவும் எடுக்கவில்லை. விஜய் கட்சியுடன் கூட்டணி என அதிமுக எப்போதும் அறிவித்தது எனவும் அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் கேள்வி. அந்தியூர் அடுத்த தோணிமடுவு பள்ளத்தில் தடுப்பணை கட்டி ஏரி குளம் குட்டைகளை நிரப்பும் திட்டம் வேண்டி விவசாயிகள் நீண்ட கால கோரிக்கை. இது குறித்து திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று வனத்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நேரில் ஆய்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற பாக முகவர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் மாவட்டத்திற்கு வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் கள ஆய்வு மேற்கொள்ள வருகை தரும் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை மிதித்து யானை பாகன் மற்றும் பக்தர் பலி. துதிக்கையை முத்தமிட்டவாறு மொபைல் போனில் செல்போன் எடுக்க முயன்ற போது ஆத்திரம் அடைந்து யானை தாக்கியதாக தகவல். மணிப்பூரில் ஊரடங்கை மீறி அரசு அலுவலகங்களை இழுத்து பூட்டி போராட்டம். மெய்தி சமூகத்தின் செல்வாக்குமிக்க அமைப்பான மணிப்பூர் ஒருமைப்பாட்டு ஒருங்கிணைப்பு குழு அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர் போராட்டம். இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள 5 மாவட்டங்கள் மற்றும் காங்போக்கி மாவட்டங்களில் இணையதளம் மொபைல் டேட்டா சேவை முடக்கம். மராட்டியத்தில் ஓய்ந்தது சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம். 288 தொகுதிகளை கொண்ட மராட்டிய சட்டசபைக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தல். 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தகவல். பழனி அருகே அரசால் தடை செய்யப்பட்ட கேரளா மற்றும் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது. அவர்களிடம் இருந்து 1000க்கும் மேற்பட்ட லாட்டரி சீட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை.
புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் 35 கோடியே 36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களில் இறந்த குழந்தை. கட்டைப்பையில் பச்சிளம் குழந்தையை உறவினர்கள் எடுத்துச் சென்ற அவலம். மூளை சம்பந்தமான பிரச்சனையில் குழந்தை இறந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். குற்றாலம் அருகே திருமண நிகழ்ச்சிக்கு பிளக்ஸ் பேனர் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை. தடுக்க சென்ற மற்றொரு நபர் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேர் கைது. அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். திருட்டில் ஈடுபட்ட அகமது, சஞ்சய், சிவகுமார் ஆகியோர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ராணுவ முகாம் பகுதியில் காட்டெருமைகள் 2 சண்டை போடும் காட்சிகள் வெளியாகி வைரல். பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் நீண்ட நேரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். சென்னை விமான நிலையத்தில் போலி டிக்கெட்டுடன் நுழைவதை தடுக்க 2D பார்கோடு ஸ்கேன்கள் பாதுகாப்பு அறிமுகம். 1வது உள்நாட்டு முனையத்தில் 1 மற்றும் 3 ஆகிய நுழைவு வாயில்களிலும், முனையம் 2இல் 16வது நுழைவு வாயிலிலும் டிக்கெட் பார்கோடு ஸ்கேன் நிறுவப்பட்டுள்ளதாக தகவல். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி. பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் காய்கறிகள், அரிசி, குடம், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒன்றிய செயலாளர் ஜேசுதாஸ். உத்தரமேரூரில் விதைகள் சுற்றுச்சூழல் தன்னார்வ அமைப்பு சார்பில் 5000 பனை விதைகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி. 3 ஆண்டுகளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் 3 லட்சம் பனை விதைகள் நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 4வது ஆண்டில் 1 லட்சம் பனை விதைகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயம். ஏனாத்தூர் அரசு உயர்நிலை பள்ளியில் பசுமை இந்தியா அறக்கட்டளை சார்பில் 1000 மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டு. சென்னை மாநகராட்சி மண்டலம் 15இல் நடைபெற்ற மாதாந்திர மண்டல குழு கூட்டம். மழை காலத்தில் சாலை வசதிகள், மின்விளக்கு கம்பங்கள், தண்ணீர் தேங்குவது குறித்து ஆலோசனை. தொய்வடைந்த அனைத்து பணிகளும் விரைந்து முடிக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேட்டுச்சேரி கிராமத்தில் 128 பட்டியலின மக்கள் பட்டா வழங்க தேர்வு. 100 நபர்களுக்கு மட்டும் தற்போது பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் மீதமுள்ள 28 பயனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் செங்கொடி மக்கள் நல சங்கத்தின் சார்பில் இலவச மனைப்பட்டா கேட்டு மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதி. நாகர்கோவிலில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம்.
வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற கோரி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். தானமாக வழங்கப்பட்ட 45 ஏக்கர் நிலத்தை தனி நபரிடம் இருந்து மீட்டுத்தர வலியுறுத்தி போராட்டம். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கற்குவேல் ஐயனார் திருக்கோவிலில் வழிபாட்டுக்கு தடை. அறங்காவலர் குழு மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். வாயில் கருப்பு துணி கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பண்ருட்டியில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஓய்வூதியம் ரூபாய் 6750, ஈமச்சடங்கு தொகை 25,000 மற்றும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க கோரி கோரிக்கை. கும்பகோணத்தில் இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு கொட்டு மழையில் சிபிஐஎம்எல் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் கும்பகோணம் வட்ட ஆட்சியர் சண்முகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மனு வழங்கப்பட்டது. அறந்தாங்கி ஹலரத் மதார்சா வலியுல்லா தர்காவில் 336ஆம் ஆண்டு கந்தூரி விழா. இஸ்லாமியர்கள் நூற்றுக்கணக்கானோர் ஒன்று கூடி சிறப்பு துவா செய்து வழிபாடு. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் முதல் சோமவார சங்காபிஷேக விழா. 108 சங்குகள் கொண்டு ஜலகண்டேஸ்வரருக்கு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனைகள் நிகழ்ச்சியில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, சிவகங்கை, நெல்லை, குமரி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு என தகவல். உக்ரைனின் சுமியில் ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் 89 பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் அரசு தகவல். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு பைடன் அனுமதி. டிரம்பிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கு 2 மாதங்கள் உள்ள நிலையில் முக்கிய கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் பதற்றம் அதிகரிப்பு. இதன் மூலம் போர் தீவிரமடையும் என பொதுமக்கள் அச்சம். ஈரானின் உயர் தலைவராக முஜ்தபா காபேனி ரகசியமாக தேர்வு செய்யப்பட்டதாக ஈரான் இன்டர்நேஷனல் தகவல். உடல் நிலை பாதிப்பு குறித்து எதிர்மறையான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஈரான் தலைவர் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி 3 பிரிவுகளில் தங்கப் பதக்கம் வென்று தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை காசிமா சாதனை. வரும் 21ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து தாயகம் திரும்புவார் என தகவல். கோவையில் நடைபெற்ற 27வது தேசிய அளவிலான கார் பந்தயம் மற்றும் இருசக்கர வாகன சாம்பியன்ஷிப் போட்டி. எல்ஜிபி ஃபார்முலா 4 பிரிவில் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த இளம் வீரர் டிஜில் ராவ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றார். என்ஃபீல்ட் கான்டினென்டல் ஜிடி கோப்பைக்கான சாம்பியன்ஷிப் போட்டியில் பாண்டிச்சேரியை சேர்ந்த நவநீத் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சாதனை. பதினோராவது ப்ரோ கபடி லீக் தொடரின் 2வது கட்ட லீக் சுற்றின் முதல் ஆட்டத்தில்
தெலுங்கு டைட்டன்ஸ் அணி ஹரியானா அணியை 49க்கு 27 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இரண்டாவது ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி மும்பை அணி வென்று புள்ளி பட்டியலில் முன்னேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.